பனித்துளிகள் ஜூன் 12 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு புயல்களை திசை திருப்புதல். கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 43:3. உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஜான் கென்னடி ஜூனியர், அதாவது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியின் மகன், 1999 ஜூலை 16 சிறிய விமானத்தில் பறக்கும்போது விபத்து நேரிட்டு விமானம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல விழுந்தது. விபத்திற்கு காரணம் பாதை சரியாய் தெரியவில்லை என்ற வழக்கமான குறைபாடுதான் என்று கண்டறியப்பட்டது. அதாவது, விமானத்தை தரையிருக்கும் போது பாதை தெளிவாய் தெரியாத பட்சத்துல கருவிகளை நம்புவதை விட்டுவிட்டு விமானத்தை திசை திருப்பி தரையிறக்க முயற்சிப்பார்கள். வாழ்க்கையின் காரியங்கள் நம்மை அடிக்கடி மேற்கொள்ளும் போதும் நாம் திசை திருப்பப்பட்டதாக உணர்கிறோம். புற்றுநோய் இருப்பது கண்டறிதல், நேசிக்கப்படுபவர்களின் மரணம், வேலை இழப்பு, நண்பனின் துரோகம் போன்ற வாழ்க்கையின் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்மை தோற்கடிக்கவும் குழப்பமும் செய்கிறது. இது போன்ற சூழ்நிலைகள்ல நாம் கடந்து செல்லும் போது சங்கீதம் 43 ஜெபமாக எடுக்கலாம். விரக்தியில சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய வழிநடத்துதலை சார்ந்து தான் அதிகம் விரும்பும் தேவனுடைய சமூகத்திற்கு பத்திரமாய் தன்னை திசை திருப்பும்படி விண்ணப்பிக்கிறார். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று சங்கீதம் 43:3 சொல்லுகிறார். தேவ சமூகத்துல தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் புதுப்பிக்கப்படுவத சங்கீதக்காரன் அறிந்திருக்கிறார். வழிநடத்துதலுக்கு சங்கீதக்காரனுக்கு தேவைப்பட்ட கருவிகள் யாவை? சத்தியத்தின் வெளிச்சமும் பரிசுத்த ஆவியின் மூலம் உறுதியளிக்கப்பட்ட தேவனுடைய சமூகமுமே. நீங்கள் திசை மாறி தொலைந்து போனவர்களாய் உணரும் போது தேவன் தன்னுடைய ஆவியின் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் உங்களை வழிநடத்தி உங்களை தேற்றவும் உங்கள் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டவும் முடியும். உங்களை வழிநடத்தும் நம் தேவனுடைய உதவிய ஏன் நீங்க நாடக்கூடாது? பனித்துளிகள் ஜூன் 14 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு நீங்கள் பயன்படுகிறீர்களா? கொடுக்கப்பட்ட வசனம் 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். சுவிட்சர்லாந்தில் உள்ள நியோஜ் சேட்டலில் ஓர் அருங்காட்சியகம் உள்ளது. வரலாற்று பின்னணியுள்ள ஒரு வயலின் அங்கே காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. அது ஸ்டிராடிவேரியஸ் என்னும் ஒரு மாபெரும் வயலின் செய்பவராலே செய்யப்பட்டதாகும். 250 ஆண்டுகளுக்கு முன்னர் நெப்போலியன் இதை தன்னுடைய இராணுவ தளபதிக்கு வெகுமதியாக கொடுத்திருந்தார். இன்றைக்கு குண்டு துளைக்காத காட்சி பெட்டகத்துல பாதுகாப்போட வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையில சொல்ல போனா வயலின் பாதுகாப்பாக தான் இருக்கிறது, ஆனா பயனற்று இருக்கிறது. ஸ்டிராடிவேரியஸ் இசையை மீட்டி மகிழ்ச்சி உண்டாகத்தான் இதை செய்து வைத்தார். அதை ஒரு காட்சி பொருளாக வைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமல்ல. நீங்களும் கூட உங்கள் சொந்த வீட்டுல அமைதியான வயலினாக இருக்கக்கூடும், ஆனா அதில் என்ன பிரயோஜனம்? தேவன் நம்மை என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமும் தரிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க அவர் நம்மை படைத்தார். நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம்? தங்கமுலாம் பூசப்பட்ட விலை உயர்ந்த வேத புத்தகம் உங்களுடைய நூலாக அலமாரியில வைக்கப்பட்டிருந்து அது வாசிக்கப்படாவிட்டால் என்ன பயன்? வேத புத்தகத்தின் வசனத்தை வாசிப்பதால் தான் அர்த்தம் இருக்கிறது, வேதாகமம் பூட்டி வைப்பதற்கு அல்லவே. நாம் நம்மிலே கேட்டு பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை உண்டு பண்ணின நோக்கம் நம்மில் நிறைவேறியுள்ளதா என்று. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளார். அதனை நாம் அறிந்து அதை நிறைவேற்ற தேவ பலத்தை நாட வேண்டும். நாம் தேவனின் பயனுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும் என்றால்
தேவன் அருளிய வேத புத்தகத்தை அனுதினமும் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது நமது வாழ்வில தேவ திட்டம் என்ன என்பதை அது நிறைவேற தேவன் அருளும் ஆலோசனைகளை பெற்று அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக விளங்க முடியும். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே என்று 2 கொரிந்தியர் 3:2 சொல்லுகிறது. நாம் பரிசுத்த வேத எழுத்துக்களை தினந்தோறும் வாசிப்பதினால அவைகளை பிரதிபலிக்கிறோம். நாமே தேவனுடைய நடமாடும் ஆலயமும் வாசிக்கப்படுகிற நிருபங்களாகவும் இருக்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் குணத்தையும் நடத்தையையும் காண்கிறவர்கள் தேவனிடம் சேர வேண்டும்.